ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க இல்லையா? செகண்ட் என் டர்ம் எக்ஸாம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எழுதுனது ஒரு பக்கம், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். பட் என்னால் எக்ஸாம் சரியாக எழுத முடியலை. நான் எழுதுனதெல்லாம் சரியா, அதுவும் எனக்கு தெரியலை, என்ன மார்க் வருமோ அப்படின்ற கவலையும் இருக்கும். ஓகே, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க. இது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் இல்லை, இது ஜஸ்ட் ட்ரையல். இந்த ட்ரையல்ல நீங்க யாரு, எந்த இடத்துல இருக்கீங்க, இன்னும் நீங்க என்ன பண்ணணும், இதை தான் நீங்க இப்ப யோசிக்கணுமே தவிர முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி மறந்துடணும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? எஸ், இனிமேல் தான் நீங்க பிளான் பண்ணணும். ஸோ உங்களோட மார்க்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் தான். இந்த ஸ்கேல் என்ன சொல்லும்னா, நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும். ஆக்சுவலா நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், பட் எழுதுறதுல எங்கேயாவது நீங்க மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணிருக்கலாம், எங்கேயாவது நீங்க தப்பா ப்ரெசென்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இவ்வளோதான் நீங்க செய்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த விஷயங்களை நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். அப்ப ரெக்டிஃபை பண்ணணும்னா we have to do some more effort. அவ்வளோதான். ஜஸ்ட் எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் எடுக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு பிளானிங் இருக்கணும், ஒரு ஷெட்யூல் இருக்கு. பிளானிங்கை அஸ் பர் ஷெட்யூல் என்ன பண்ணணும்? நாம ஃபாலோ பண்ணணும். அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதும் நாம தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லைஃப் நமக்கு ஒரு ரேஸ் போல. இந்த ரேஸ்ல நாம தான் குதிரை. ஸோ எல்லாரும் ஓடுறோம், பட் நாம குதிரைன்னு சொன்னா அந்த குதிரைக்கு ஒரு ஜாக்கி இருப்பாங்களா? இந்த இடத்துல ஜாக்கியும் நீங்க தான். நீங்க தான் அந்த குதிரையை தட்டி கொடுத்து வேகமா ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி ஓடிட்டு போகணும். ஏன் ஓடணும்? இந்த ரேஸ்ல நான் என்ன ஸ்கோர் பண்ண போறேன், இதை வச்சு என்னோட ஃபியூச்சர், நான் நினைச்ச கோர்ஸ் எனக்கு கிடைக்குமா, நான் நினைச்ச காலேஜில் போய் சேருவேனா, இதெல்லாமே இருக்கு. ஸோ இது உங்களோட ஒரு குரூஷியல் டைம். இந்த குரூஷியல் டைமை மேனேஜ் பண்றதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு பிளான் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறவங்க சொல்றதை நாம கேட்கணும். உங்க பேரண்ட்ஸ் சொல்லலாம், உங்க டீச்சர்ஸ் கைட் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்ணலாம், ஆர் ஈவன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓன் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்க கைட் பண்ணலாம். ஸோ அதை அட்லீஸ்ட் கேட்கறதுக்கான பேஷன்ஸ் ஆவது நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ இவ்வளோதான் நீங்க செய்ய வேண்டியது. என்ன பண்ண போறீங்க? ஒரு பிளானிங் பண்ண போறீங்க. அந்த பிளானிங்ல இந்த டேட், இந்த டைம், இந்த சப்ஜெக்ட், இந்த போர்ஷன் அப்படின்றத கொடுக்க போறீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? அது மாறாம எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதை பார்த்துன்னு சொன்னா டுவர்ட்ஸ் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். அப்ப அந்த போர்டு எக்ஸாமுக்கு முன்னால இருக்கக்கூடிய டென்ஷன் எதுவுமே எனக்கு இல்லாம நான் ஹாப்பியா என்னோட போர்டு எக்ஸாமை நான் ஃபேஸ் பண்ணணும்னா இப்போ ரைட் டைம், இந்த சரியான நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ண யாருமே தேவை கிடையாது, உங்களுக்கு நீங்க தான் மோட்டிவேட்டர். இந்த டைம்ல உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. என்ன கேட்டா அக்டோபர் மந்த் வந்துட்டோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 months கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், சகோதயான கம்ப்ளீட் பேக்டு ஷெட்யூலா இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூலை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கணும்? ஜஸ்ட் உங்களை பிளான் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களை எல்லாருமே படி 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஸ், எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரோட இன்டென்ஷனும் என்னன்னா நீங்க நல்லா படிக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, நான் இப்படி வரணும், நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. கனவெல்லாம் நாம நிஜமா கொண்டுட்டு வரணும்னு சொன்னா கண்டிப்பா இப்போ இந்த மொமெண்ட் நாம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பண்ண மாட்டேன்ற இடத்துல நாம நிறைய டைமை லூஸ் பண்ணிடுவோம். பட் நாம டைமை லூஸ் பண்ணோம்னா அந்த டைமை திரும்ப நம்மளால ரீகெயின் பண்ண முடியாது. இதை தான் நாம சொல்றது. சாக்ரிஃபைஸ் அப்படின்றது அன்வான்டா, அன்னெசரியா நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு மினிட்டையும் யூஸ்ஃபுல்லா நாம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்மள தோக்கடிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாதுன்னு நாம கான்ஃபிடென்ட்டா நம்பலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெட்டர் நல்லபடியா பிளான் பண்ணுங்க. நானும் என்னோட பிளானிங்கை கொடுக்குறேன். இந்த பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அவங்களுக்கும் இருக்கும், இல்ல நான் மிட்வேல இருக்கேன் அவங்களுக்கும், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த பிளானிங்கையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளானிங்கை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிளானிங்கை நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்றது தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் ஒவ்வொரு வீடியோ போடுற போதும் நீங்க எந்த அளவுக்கு ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க. நீங்க ஃபார்வர்ட்ல போக 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 உங்களோட பர்டன் ரெடியூஸ் ஆகுதுன்றதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு சின்ன லாஜிக் தான். நாம எவ்வளோ தூரம்
நம்மளை விட்டு கொடுத்து நம்ம வேலை செய்கிறோமோ, நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை தட்டி கொடுத்து நாமளே வேலை செய்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட சக்ஸஸாக இருக்கும். இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் த லைஃப் இஸ் இன் அவர் ஹேண்ட். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை பை.